இன்னைக்கு ஜூன் 23 திங்கக்கிழமை சிறகடிக்க ஆசை எபிசோடில் மனோஜும் ரோஹிணியும் அவங்க ரூமுக்குள்ளார பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி மனோஜ் கிட்ட கேட்குறா, என்னை உங்கள் அம்மா என்னென்ன திட்டினாங்க, ஒரு வார்த்தை கேட்டியா நீ? உங்கள் அம்மாவுக்கு அந்த நகையை கிஃப்ட் மாதிரி தான் கொடுத்தேன், அந்த நகை திருட்டு நகைன்னு எனக்கு தெரியாது, அதையும் அவங்க கலட்டி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நகைக்கு பணத்தை கொடுன்னு கேட்டால் நான் எங்கே போகிறது? நீயும் அவங்க முன்னாடி வாயே திறக்க மாட்டேங்கிற, சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு ரோஹிணி மனோஜ் கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மனோஜ், நான் என்ன பண்ணுறது ரோஹிணி, நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லியிருக்க, அவ்வளோ பெரிய பெரிய பொய்யா சொல்லியிருக்க. இப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணால் உன்னோட பொய்க்கெல்லாம் நானும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். அம்மாவோட கோபம் குறைய நீ அந்த 1 லட்சம் ரூபாயை திருப்பி வாங்கிட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். போகும்போது முத்துவை கூட்டிகிட்டு போகணும் மனோஜ் சொல்லும்போது ரோஹிணி கேட்குறா, ஏன் நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு. இதுவே மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா முத்து கூடவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மனோஜ் சொல்கிறான், அதுக்கு தான் நீயும் முத்துவை கூட்டிகிட்டு போன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரோஹிணி சொல்கிறா, உங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல வரேனே புரியல, உங்க அம்மாவுக்கு இப்ப பணம் தானே வேணும், நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிடுறா. அடுத்ததா இங்க சீதாவும் அவங்க அம்மாவும் நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சீதாவுக்கு தூக்கமே வரல. எந்திரிச்சு போய் அவங்க அப்பா போட்டோவுக்கு முன்னாடி நின்று கும்பிட்டுட்டு அப்பாவோட பேசிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க அப்பா, இது வரைக்கும் அம்மாட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு மெதுவா போனை எடுத்துட்டு அம்மாவுக்கு தெரியாம மெதுவா கதவை சாத்திட்டு வெளியில மீனாவுக்கு போன் பண்றா. மீனாவும் ராத்திரி தூங்காம ஏதோ சிந்திச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கிறப்ப சீதா கிட்டேந்து போன் வருது. போன் எடுத்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தூங்கிட்டியாக்கா அப்படின்னு சீதா கேட்டதும் இல்லன்னு மீனா சொல்றா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, டென்ஷனா இருக்குது, ஏதோ பெரிய தப்பு பண்றோமோன்னு பயமா இருக்குதுக்கான்னு சொல்றா. அதுக்கு மீனா சொல்றா, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிக்கணும், அப்படி முடிவெடுத்துட்டா அதுக்கான தைரியத்தை நாம வரவழைச்சுக்கணும்னு சொல்றா. அதுக்கு சீதா சொல்றா, எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அம்மா கூட இல்லைன்னு நினைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கான்னு சொல்றா. அதுக்கு மீனா, எனக்கு புரியுது, அம்மாட்ட சொன்னா அம்மா கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லிடுவாங்க, மாமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாரு, நாளைக்கு எல்லாம் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றா. நாளைக்கு நீ வந்துருவல்லக்கா அப்படின்னு சீதா கேக்குறப்ப, ஏய் நான் வராம எப்படி, கண்டிப்பா வந்துருவேன்னு சொல்றா. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும், அதனால நான் கண்டிப்பா வருவேன்னு மீனா சொல்றா. அதுக்கப்புறம் முத்து நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வர்றான். சாப்பாடு கொண்டுட்டு வரட்டுமான்னு மீனா கேட்கும் போது, வேண்டாம் நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு சொல்றான். காலையில கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, சீக்கிரமா போகணும், நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறான். சீதாவுக்கு தூக்கம் வராம முத்துவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து மனசுக்குள்ள பல யோசனைகளோட உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, சீதா ஆசைப்பட்ட வாழ்க்கையா அவளுக்கு அமைச்சு கொடுக்க தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயமா நீங்க எல்லாரும் இதை ஒரு நாள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறேன். அடுத்த நாள் காலையில அருண் சீதாவுக்கு போன் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்கறான். ஆமா கிளம்பிட்டேன்னு சீதா சொன்னதும், உங்க அக்கா வந்துருவாங்கல்லன்னு கேட்கறான். ஆமா நைட் அக்காட்ட பேசிட்டேன், கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்றா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், சீக்கிரமா வந்துருன்னு சொல்றான். சீதாவும் சரி வந்துடுறேன்னு சொல்றா. சீதாவோட அம்மா கிச்சன்ல இருக்காங்க. சீதா அவங்க அம்மாட்ட, அம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பும் போது அவங்க அம்மா, ஏய் நில்றி அப்படின்னு சொன்னதும் சீதா பயந்து போய் நிக்கிறா. இந்தா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி தட்டுல டிஃபனை வச்சு கொடுக்குறாங்க. இல்லம்மா எனக்கு வேண்டாம் பசிக்கலன்னு சீதா சொன்னதும், ஏற்கனவே உடம்பு முடியாம இருந்த, சாப்பிடாம மயக்கம் வந்துடும், இந்தா சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி அவங்க அம்மாவே ஊட்டி விடுறாங்க. சீதாவுக்கு சாப்பிடும் போது பொறை ஏறி இருமல் வருது. உடனே அவங்க அம்மா போய் தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தண்ணியை வாங்கி சீதா குடிக்கும் போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி கண்ணெல்லாம் கலங்கி இருக்குதுன்னு. அதுக்கு சீதா சொல்றா, பொறை ஏறிச்சில்ல அதனாலதான் சொல்லி சமாளிக்கிறா. பார்த்துன்னு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு, எனக்கு நம்பிக்கை இருக்குடி, நம்ம மாப்பிள்ள உனக்கு நல்ல வரனா அமைச்சு கொடுப்பாருன்னு, உங்க அப்பா இருந்தா என்ன பண்ணியிருப்பாரோ அதையே மாப்பிள்ள பண்றாரு, இப்படிப்பட்ட மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்றா. உடனே சீதா, அம்மா எனக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் போகணும், ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு தான் சொன்னதும், என்னது ஃபர்ஸ்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதும், இல்லம்மா ஹாஸ்பிட்டல்ல சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு அவங்க அப்பா போட்டோவை பார்த்து கும்பிட்டுட்டு வேகமா வெளியில போகும்போது அந்த நேரம் பார்த்து சத்யா வீட்டுக்குள்ள வரான். எங்க இவ்வளவு வேகமா போறேன்னு கேட்டதும், அவசரமா போனோம், ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்குதுன்னு சொல்லும்போது, நான் வேணா கொண்டு போய் விடுறேன் வா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவங்க அம்மாவும், ஆமாடி அவன் கொண்டு போய் விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சீதா சொல்றா, இல்லம்மா இங்க எல்லாரும் வரும்போது சத்யா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவும், ஆமாடா மாப்பிள்ள வரும்போது நீ இருக்கணும்னு சொல்றா. சீதாவும் இதுதான் சமயம்னு டக்குன்னு கிளம்பிடுறா. அடுத்தது மீனா அவங்க வீட்டுல சாமி ரூம்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளே இன்னைக்கு சீதாவுக்கு வாழ்க்கையில முக்கியமான நாள், அவளுக்கும் அருணுக்கும் கல்யாணம் ஆக போகுது, அவங்க கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும், கடவுளே இந்த நேரத்துல நீங்க தான்
தான் எனக்கு பெரிய ஆதரவு, அம்மா கிட்டையும் சொல்ல முடியாது, அவர்கிட்டையும் சொல்ல முடியாது, நீங்க தான் எங்க கூட இருக்கணும்னு சீதா வாழ்க்கையில எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு வேண்டிட்டு கல்யாணத்துக்கு போட வேண்டிய முகூர்த்த மாலைய கையில எடுத்துக்கிட்டு சாமி ரூம்ல இருந்து ஹாலுக்கு வரும்போது கரெக்டா முத்து வீட்டுக்குள்ள வர்றான். மீனா கையில இருக்கிற மாலையை பார்த்துட்டு, என்ன மீனா கையில மாலை அப்படின்னு கேட்டதும் மீனா சொல்றா, நான் தான் சொன்னேனேங்க இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு மாலை ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு தான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்றா. முத்து மாலையை பார்த்துட்டு, சூப்பரா கட்டியிருக்க, நம்ம சீதா கல்யாணத்துக்கும் இதே மாதிரி சூப்பரா மாலை நீ தான் கட்டணும்னு சொல்றான். சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த மாலையை கையில புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், நாளைக்கு சீதா கல்யாணத்துக்கு இந்த மாலையை சாம்பிளா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். மீனாவும் சரி சரின்னு அவசரமா மாலையை வாங்கிட்டு திருப்பி கிளம்புறா. முத்து சொல்றான், இரு மீனா நானே உன்னைய கொண்டு போய் விடுறேன்னு சொன்னதும் சீதா இல்லங்க நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்தது கொஞ்ச நேரத்திலேயே முருகன் போன் பண்ணி முத்துக்கிட்ட பேசுறான். அண்ணே இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கறான். ஞாபகம் இருக்குடா, எப்படி மறப்பேன், என்னைய மதிச்சு கூப்பிட்டுருக்க, கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு முத்து சொல்றான். அடுத்தது மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல அருணும் சீதாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா அப்பதான் அவ வண்டியில வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு கல்யாண மாலையை கையில எடுத்துட்டு வர்றா. சீதா சந்தோஷமா மீனா கிட்ட போய், வாக்கா உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் மீனா கண் கலங்கிட்டு, நம்ம குடும்பத்துல எல்லாரும் இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு சொன்னதும் சீதாவும் கண் கலங்குறா. உடனே மீனா கண்ணை தொடச்சுக்கிட்டு, சரி விடு, ஒரு நாள் எல்லாருக்கும் சொல்லி சந்தோஷமா உன்னை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம்னு சொல்றா. அதுக்குள்ளர ஒரு ஆள் வந்து, நேராச்சு நீங்க தான் அடுத்தது வாங்கன்னு கூப்பிட்டதும் எல்லாரும் உள்ள போறாங்க. முருகனும் கரெக்டா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அப்பதான் அவரோட ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறாரு. அதே நேரத்துல முத்துவும் அவரோட கார்ல வந்து இறங்குறாரு. இன்னைக்கு எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட்ல சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடக்குது. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கிட்டு கையெழுத்து போடுறாங்க. மீனா ரிஜிஸ்டர் ஆபீஸ் உள்ளேந்து வெளியில வர்றா, முத்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு உள்ள நுழையிறான். ரெண்டு பேரும் அந்த இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோட் செம த்ரில்லிங்கா இருக்க போது. நாளைக்கு சந்திப்போம். பாய்.